ஹலோ காய்ஸ், வெல்கம் டு செல்லா vlog. இன்றைக்கி வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டன் கறி வைக்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கேஸ் எல்லாம் தட்டுப்பாடு. அப்போ இங்கே கரண்ட் அடுப்பில் மட்டனை பாருங்க வேக வச்சுருக்கிறோம். மட்டன் போய் கொண்டிருக்குது. இன்றைக்கு நான் வீட்டை வந்துருக்கேன். எங்களோட வீட்டில் வந்ததில் தான் இது வேறு கிச்சன் யோசிக்காங்க. இது இஞ்சி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கிறோம். இது கருவேப்பிள்ளை ரம்பையும் வெங்காயம் உருளைக்கிழங்கு தக்காளி பழம் எல்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் கறி வைக்க போகிறோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பருப்புக்குள்ளே புடலங்காயும் பருப்பும் போட்டு வெள்ளைக்கறி வச்சுருக்கிறோம். இந்தியாவில் அடுப்பு போட போகிறோம். இப்போ கறி வைக்க போகிறோம். வாங்கோ வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொதிச்சிட்டுது. இப்போ என்னது வெந்தயம் போட போகிறோம். வெந்தயம் நிறையா போட வேண்டாம், வயிற்றுக்குள்ளே ஒன்றும் செய்யாது. இப்போ சில பேருக்கு மட்டன் ஒத்து வராடி நிறைய வெந்தயம் போடுங்க. போட்டிங்கன்னா இது ஒத்து வராது, வயிற்று குத்தாது. அடுத்த இப்போ வெட்டி வச்ச வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்குங்க. இல்லைன்னா அந்த ஆட்டுண்ட முச்சு மணக்கும். நல்லா வதங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கி கொண்டு இருக்குது. ஆனால் கறிக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் பொன்னிறமாக பொரிஞ்சிடுது. இப்போ அடுத்தது என்னது இஞ்சி பூண்டை அரைச்சி வச்சுருக்கிறோம். அதை இதுக்காக போடணும். இஞ்சி பூண்டு நல்ல வாசனையாக இருக்கும், கறிக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் நல்ல டேஸ்ட்டாக கொடுக்குறது இஞ்சி பேஸ்ட் தான். எவ்வளோ அரைச்சி போகிறோம் அவ்வளோ நல்ல ருசியாக இருக்கும் இஞ்சி பேஸ்ட். இப்போ நல்லா அந்த பச்சை வாடை போகும் வரைக்கும் நல்லா வளர்க்கும். கருவேப்பிள்ளையும் ரம்பையும் போடுறோம். அதே நல்லா இதெல்லாம் நல்ல வாசனையை கருவேப்பிள்ளை ரம்பை போட்டால் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். அடுத்து வெட்டி வச்ச உருளைக்கிழங்க போடுறோம். அதையும் போட்டு இதோட வதக்கணும். வதக்கணும், நல்லா வதக்கினா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெட்டி வச்சு தக்காளி பழம் அதையும் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ அவிச்சு வச்ச மட்டனை இதுக்காக போடுறோம். நாங்கள் வேண்ட இடத்துல உண்மையாகவே நல்ல டேஸ்ட் மட்டன். சில இடங்களில் வேகாது, ஒரு மணக்குமான இந்த மட்டன் சூப்பர் டேஸ்ட்டுண்டா இதுதான். நான் அங்கே கொழும்புல இருக்க சாப்பிட்றதே இல்லை. நாங்கள் மட்டன் ஒன்றுமே டேஸ்ட் இல்லை. யாழ்ப்பாணம் நாங்கள் வேண்ட கடையில் வேண்ட நாங்கள் டேஸ்ட்டுண்டா அப்படித்தான் டேஸ்ட். பாருங்க, ஒரு சின்ன நான் வெட்டி தந்துருச்சாரண்டு வெட்டி எல்லாம் நிறையத்தான் போடுவார். உண்மையாகவே சூப்பர். இங்கே தான் மட்டன் சாப்பிட்றோம் நாங்கள். இதை இப்போ நல்லா ஏண்டா உருளைக்கிழங்கும் கொஞ்சம் அவியணும். அதனால் ஒரு 15 நிமிஷம் மட்டனையும் கிழங்கையும் அவிய விடுவோம். இப்போ மூடி விடுவோம். நல்லா வெந்துட்டுது. ஆட்டு வச்சு பாருங்க, அவ்வளோ உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்துட்டுது. இப்போ தூள் போட போகிறோம். நாங்கள் தூள் போட போகிறோம். தூள் நிறைய போட்டால் தான் சாப்பிடக்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கறி வாசனை அங்கே ரூம் வரைக்கும் மணக்குது. அவ்வளவு வாசனையாகிற கறி நல்லா பிரட்டி எடுக்கணும் தூளோட. இன்னும் வாசனையாக
பாருங்க எல்லாம் பிட்டட்டி எடுத்துட்டோம். இப்போ தேவையான அளவு உப்பு, நாங்கள் வந்து கல் உப்பு தான் போடுறது. தேவையான அளவு உப்பு. இதில் பார்த்தீங்கன்னா மட்டன் பொரியல், மட்டன் ஃப்ரை பொரிஞ்சு வந்துருக்கு. இப்போ உப்பு போட்டாச்சு, நல்லா பிறட்டி எடுக்க வேணும். வந்து தேங்காய் பால் விடுறோம். தேவையான அளவு தேங்காய் பால். சில பேர் விவசாயி கோயிலுக்கு பால் விடுறதில்ல, அந்த வதங்கின தண்ணியோடைய தூளை போட்டு பிரட்டிக்கிறோம். ஆனால் நாங்கள் பால்லாம் விடுறது. பால் விட்டால் தான் கறி மாதிரி இருக்கும், எங்களுக்கு அது செட் ஆகாது. அப்போ நாங்கள் கொஞ்சம் பால் விடுறோம். நாங்கள் இப்போ தேங்காய் பால் விட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டோம்டா சரி. ஓகே, வந்து சோறு போட போகிறோம். பாருங்க, கோப்பையில் போடுங்க சோறு. சோறு வந்து அமைஞ்சிட்டுது. நாங்கள் வந்து கீரி சம்பா, அப்போ அது நோமல் சம்பாவே, சம்பா கீரி சம்பா இங்கே இல்லை. அப்போ நாங்கள் நோமல் சம்பா சோறு போடுறோம். இப்போ வந்து பருப்பு விட போகிறோம். தானம்மா? இப்போ வந்து ஈரல், சாரி, ஆட்டு வட்டி பொரியல் பிடிங்க, சுடுது போடுங்க உங்களுக்கு தேவையா. எனக்கு 2 தான். ஏன்னா ஆட்டு பொரியல் வந்து சாப்பிடலாம். இது பார்த்தீங்கன்னா இறைச்சி கூடு போடுறோம். போட்டுட்டு இறக்கச்சேரி இறைச்சி கூடுன்னா அதுக்குள்ளே கருவா, ஏலக்காய், பட்டை அதெல்லாம் நாங்கள் மிக்சியில் அரைச்சிட்டு போடுறோம். நாங்கள் இப்போ வந்து கறி போடுறோம். பாருங்க, இதுதான் எங்களுடைய லஞ்சு. இப்போ சாப்பிட கொண்டு போகிறேன். நாங்கள் சாப்பிட்றது கனிவர் இப்போ மேலே கொண்டு போகிறேன். ஹஸ்பண்ட் சாப்பாட்டை மேலே போய் சாப்பிடுவோம். இன்னும் இதுதான் காய் சாப்பாடு. இங்கே பாருங்கோ, நல்லி எலும்பு வச்சுருக்கீங்கன்னா. இப்போ சாப்பிட்டு டேஸ்ட்டாக சொல்கிறேன். சுடுது. நல்லாயிருக்கும். மட்டனுக்கு சூப்பராக இருந்திருக்கு. சூப்பராக இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. பாய் பாய்.